கிருஷ்ண ஹரி. இன்னைக்கு ஜெய திரௌபதி ने स्मरिले अपन பார்க்கலாம். जय द्रौपदी ने स्मरिले, जय द्रौपदी ने स्मरिले, ते विठेवरी शोभले, ते विठेवरी शोभले, जय अर्जुन ने स्मरिले, जय अर्जुन ने स्मरिले, ते विठेवरी शोभले, ते विठेवरी शोभले, जैने गजेंद्र उद्धरिले, जैने गजेंद्र उद्धरिले, ते विठेवरी शोभले, ते विठेवरी शोभले, जय अर्जुन स्मरिले, जय अर्जुन स्मरिले, जय हनुमन्ते स्मरिले, जय हनुमन्ते स्मरिले, ते विठेवरी शोभले, ते विठेवरी शोभले, जय अर्जुन स्मरिले, जय अर्जुन स्मरिले, जय पुंडलीक ध्यायिले, जय पुंडलीक ध्यायिले, ते एक जनार्दनी देखिले, ते एक जनार्दनी देखिले, ते एक जनार्दनी देखिले, ते एक जनार्दनी देखिले, जय अर्जुन स्मरिले, जय अर्जुन स्मरिले. இந்த அபங்கத்தோட வாங்க நம்ம இந்த அபங்கத்தோட மீனிங்கை இப்ப பார்க்கலாம். ஜெய திரௌபதி ने स्मरिले, ते विठेवरी शोभले. திரௌபதி அவங்களோட கஷ்டமான டைம்ஸ்லாம் கிருஷ்ணரை ஸ்மரணம் பண்ணாங்க. ஸ்மரணம் பண்றதுன்னா கிருஷ்ணரை நினைச்சாங்க. இப்போ நம்ம கூட எக்ஸாம்ல கடவுளே விட்டலா எக்ஸாம் நம்ம நல்லா எழுதணும் அப்படின்ட்டு வேண்டுவோம்ல, அதே மாதிரி தான் ஸ்மரணம் பண்றது. ஸோ திரௌபதி அவங்களோட டஃப் டைம்ஸ்லாம் எந்த கிருஷ்ணனை ஸ்மரணம் பண்ணாங்களோ அதே கிருஷ்ணன் தான் செங்கல் மேல பாண்டுரங்கனா வீற்றிருக்கிறார். புண்டலீகர் பாண்டுரங்கன் வீட்டுக்கு வந்த போது கிருஷ்ணரா பாண்டுரங்கன் வீட்டுக்கு வந்தாரு. அப்போ அவர் கூட செங்கல் கொடுத்து அவர் இடுப்புல கை வச்சுட்டு நின்னனால தானே கடைசியில அவர் பாண்டுரங்கனா மாறினாரு. அதுதான் இதோட அர்த்தம். அதுதான் அவங்க சொல்றாங்க, செங்கல் மேல் வீட்டிருக்கும் பாண்டுரங்கன். அடுத்து ஜெய அர்ஜுன ஸ்மரிலே, ते विठेवरी शोभले. எந்த கிருஷ்ணர் ஆக்சுவலி மகாபாரதம் டைம்ல கிருஷ்ணரோட அவதாரம் இருந்தது. அர்ஜுனருக்காக தான் கிருஷ்ணர் பகவத்கீதை உபதேசம் செஞ்சது. ஸோ அர்ஜுனரும் அவரோட டஃப்பான டைம்ஸ்லாம் எந்த கிருஷ்ணரை ஸ்மரணம் அதாவது வேண்டிக்கிட்டாரோ அந்த கிருஷ்ணர் தான் இப்போ பண்டரியில பாண்டுரங்கனா செங்கல் மேல வீட்டிருக்காரு. அடுத்தது ஜெனே கஜேந்திர உத்தரிலே, தே விட்டேவரி சோபரே. கஜேந்திரரோட கதை எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ கஜேந்திரரோட காலை முதல்ல மாட்டிக்கும் போது அவரு பகவான் விஷ்ணுவை வேண்டிக்கிட்டாரு. அப்போ உதாரணம் பண்ணாரு பகவான் விஷ்ணு. ஆமா, உதாரணம் பண்றதுன்னா என்ன? உதாரணம் பண்றதுன்னா மோக்ஷம் பிளஸ் பண்றது. ஸோ மகாவிஷ்ணு அப்போ கஜேந்திரனுக்கும் அந்த முதலைக்கும் மோக்ஷம் பிளஸ் பண்ணாங்கல்ல. ஸோ எந்த விஷ்ணு கஜேந்திரனுக்கு மோக்ஷம் கொடுத்தாரோ, அதாவது உதாரணம் செஞ்சாரோ, உத்தரிலேனா உதாரணம் செஞ்சாரோ, அதே விஷ்ணு தான் செங்கல் மேல பாண்டுரங்கனா வீட்டிருக்காரு. அடுத்து ஜெய ஹனுமந்தே ஸ்மரிலே. ஹனுமானும் ராமரும் எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நமக்கு தெரியும். ஹனுமான் தான் ராமரோட தூதரே. ஸோ அவரு
லங்கா போற வழியில, லங்கா போகிறதுக்கு ஒரு பெரிய கடலை தாண்டியாரு. போற வழியில அவருக்கு நிறைய ஆப்ஸ்டிகல்ஸ்லாம் வந்தது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு ராமரை ஸ்மரணம் செஞ்சுக்கிட்டேன்னா அவரு அந்த ஆப்ஸ்டிகல்ஸ்லாம் கடந்து வந்தார். ஸோ எந்த ராமரை ஹனுமான் ஸ்மரணம் செஞ்சாரோ அந்த ராமர் தான் செங்கல் மேல பாண்டுரங்கனா பண்டரிபுரத்துல வீட்டு இருக்காரு. அடுத்து இதுதான் முத்ரா சரண், அதாவது லாஸ்ட் சரண். புண்டலீகர்னால தான் விட்டலே வந்தார். ஸோ புண்டலீகர் தியானம் செஞ்சாரு விட்டலை. அவர்னால தான், அவர் கேட்ட அந்த வரத்தினால தான் இப்போ நமக்கு விட்டலே இருக்காரு. தியானம் பண்றதும் ஸ்மரணம் பண்றதும் ஒண்ணுதான். நான் அந்த லாஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா தியானம்ங்கிற மாதிரி ஒரு வேர்டு வரும், லாஸ்ட் வேர்டு. ஸோ அந்த வேர்டு வந்து இந்த தியானம் செய்வது. தியானம்னா ஸ்மரணம் பண்றது தான், சினானிம்ஸ். ஸோ எந்த புண்டலீகர் வந்து எந்த விட்டலை வந்து ஸ்மரணம் பண்ணாரோ, தியானம் பண்ணாரோ, தே ஏகா ஜனார்தனி தேக்கிலே, அதாவது ஏக்நாத் மகாராஜ் தான் இந்த அபங்க எழுதியிருக்காரு. அவர் சொல்றாரு, நான் அந்த விட்டலை தரிசிக்கிறேன். சன்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட பாண்டுவை பார்த்துருக்காங்க. ஸோ புண்டலீகர் எந்த பாண்டுரங்கனை தியானம் பண்ணாரோ அந்த பாண்டுரங்கனை நான் தரிசனம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த அபங் முடியுது. ராமகிருஷ்ண ஹரி. இன்னைக்கு நான் நிறைய மீனிங் சொல்லியிருக்கேன். அதுல வந்து அர்ஜுனர், திரௌபதி, ஹனுமான், கஜேந்திரன் அந்த மாதிரி நிறைய பேரோடது பார்த்தோம். அவங்களோட சரித்திரம் எல்லாமே நான் அடுத்த ஒரு வீடியோல அப்லோட் பண்றேன். ராமகிருஷ்ண ஹரி.